வெல்கம் டு ரவராஜ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஹவு டு மேக் அ கப் ஆஃப் டீ. அநேகமாக நார்மலாக எல்லோரும் வீட்டில் டீ போடுவாங்க. ஆனால் இது இப்போ நாங்கள் வந்து இதில் கொஞ்சம் எப்படி ஒரு வித்தியாசமாக இப்படி டீ போடலாம்ன்றதை பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து மெயின் இது வந்து டீ பவுடர் அண்ட் பாயில் வாட்டர், இது ரெண்டும் தான் மெயின் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாயில் வாட்டரை வந்து நாங்கள் வந்து கூட பாயில் பண்ணக்கூடாது, ஒரு கணக்காக பாயில் பண்ணால் தான் வந்து அந்த டீக்கான சரியான அரோமா கிடைக்கும். அப்போ இதில் வந்து நாங்கள் வந்து ஆகும் கூட ஹீட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் பாயில் பண்ணோம்னு சொன்னால் டீ இதை வந்து தண்ணியை அதில் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த டீயில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்காம போகும். அதுக்காக வந்து ஒரு கணக்கான அளவில் வந்து நாங்கள் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் வாட்டர். அதோட இப்போ வந்து நாங்கள் வந்து டீ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண டீ பவுடர் வந்து டெல்மா ஸ்ட்ராங் டீ தான் நாங்கள் இதில் டீ இது பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் இந்த வந்து ஸ்ட்ராங்கில் வந்து டெல்மா ஸ்ட்ராங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து டிகேஷன் இது வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அநேகமாக ஸ்ட்ராங் டீயில் வந்து அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதில் வந்து நாங்கள் எடுக்கிறோம் வந்து 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் வந்து 2 ஸ்பூன் எடுக்கிறோம் டீ பவுடர். அதோடு வந்து வி கேன் டேக் மில்க் பவுடர் எடுக்கலாம். நீங்கள் வேணுமென்று உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இருக்குன்னு சொன்னால் யூ கேன் யூஸ் ஃபார் த ஃப்ரெஷ் மில்க். பவுடர் மில்க் இருக்குன்னா பவுடர் மில்க் எடுங்க. இந்த மில்க் வந்து மில்க் பவுடர் எவ்வளோ எடுக்கிறோம்னு சொன்னால் இந்த ஸ்பூனால் வந்து 3 ஸ்பூன் எடுக்கிறோம். 1 2 3. அதாவது ஒரு டீ ஒன்று நாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னு சொன்னால் அது குடிக்கக்குள்ள அதில் வந்து மில்கோட ஃப்ளேவர் வந்து இருக்கக்கூடாது. டீட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணணுமே தவிர மில்கோட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணணும்னு சொன்னால் அந்த டீட டேஸ்ட் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. தென் வி கேன் ஆட் பாயில் வாட்டர் இன்டு த டீ பவுடர். டீ பவுடருக்குள்ள பாயிலிங் வாட்டரை நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து அப்படியே நாங்கள் வைக்கிறோம். என்னென்னு சொன்னால் அந்த பாயிலிங் வாட்டரோட டீ பவுடர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் கலரை கொடுக்கறதுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதில் வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட்ஸ் டு 30-40 செகண்ட்ஸ் நாங்கள் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு தென் வி கேன் ஆட் டிகேஷன். இதுக்கு சொல்கிறது வந்து டிகேஷன். இந்த டிகேஷனை வந்து பவுடர் மில்கோட ஆட் பண்ணுறோம். தென் வி கேன் ஆட் பவுடர் மில்க். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கலர் வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு கலர் ஒன்று கலரிங்காக கொடுக்குறது. தென் இதை வந்து சரியான முறையில் நாங்கள் ஆற்றணும். ஒரு கப் எடுத்து இன்னொரு கப்புக்குள்ளே வந்து இதை சரியான முறையில் நாங்கள் ஆற்றி எடுக்கணும். இப்படி ஆற்றக்குள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் வந்து இந்த டீயோட சேர்ந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ திருப்பி நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் இதை வந்து திருப்பி ஒருக்கா ஃபில்டர் பண்ணணும். என்னென்னு சொன்னால் இந்த மில்க் பவுடரில் பீசஸ் அதுகள் இதோட சேராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து ஃபில்டர் பண்ணி தென் வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு த கப். இப்போ நாங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணுறோம். இந்த மாதிரி நாங்கள் செய்கிற டீக்கு வந்து சுகர் இஸ் நாட் எசென்ஷியல். சுகர் தேவைப்படாத. ஏன்னு சொன்னால் அந்த டீ மில்க் பவுடரில் இருக்கிற டேஸ்ட்டும்
டீயில் இருக்கிற டேஸ்ட்டும் வந்து டாமினேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். தென் ஆஃப்டர் வி கேன் சர்வ் பண்ணக்குள்ள வடிவம் ஒரு இதில் வச்சு வி கேன் சர்வ். இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால், உங்களுக்கு இஃப் யூ நீட் அ சுகர் வேணும்னு சொன்னால் ஒரு ஸ்மால் ஸ்பூன் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது தட் யூஆர் ப்ரிஃபர். அப்படி இல்லைன்னு சொன்னால் யூ கேன் ஆட் வித்தவுட் சுகர். நீங்கள் வந்து அந்த ஆட் பண்ணி வித்தவுட் சுகர் யூ கேன் கன்சியூம் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டீ வந்து தட் இஸ் வெரி டேஸ்டி. டீ வந்து பொதுவாக என்னத்துக்கு நாங்கள் குடிக்கிறோம்னு சொன்னால் தட் இஸ் கிவ் ஒரு ஃப்ரெஷ்னஸ். டீன்றது வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும். அடுத்தது வந்து டீயை வந்து நாங்கள் வந்து குடிக்கக்குள்ளே அது முகத்துக்கிட்ட கொண்டு போக்குள்ள அதில் வந்து அந்த டீயோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கணும். அடுத்தது வந்து அதோட டேஸ்ட். இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்.